வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் தங்க மனசு. கதைக்குள்ள போலாமா? பண்ருட்டில் இருந்து வரும் அந்த பஸ் கோவூர் கிராமத்தில் சரண பிரேக்கை போட்டு நிறுத்த அதிலிருந்து இறங்கிய இளங்கோ சற்று நேரம் அங்கேயே நின்று அந்த பச்சை பசில் கிராமத்தை சுற்றி பார்த்து கொண்டு இருந்தான். இதோ எங்க ஊரு பண்ருட்டி பக்கத்துல சின்ன கிராமம், அங்க எந்த வசதியும் அவ்வளவா இருக்காதுன்னு கந்தன் சார் சொன்னாரு. ஆனா இந்த ஊரை பார்க்க எவ்வளவு அழகா ரம்யமா இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே வயல்வெளியா இருக்கே. ஆமா, இங்க இருந்து எப்படி ஊருக்குள்ள போறது என்று சுற்றி பார்த்தவன் அங்கு பெருமாள் கோவில் கோபுரம் ஓங்கி நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அங்கதான் ஊர் இருக்கணும் என்று தோராயமாக அந்த ஒற்றையடி பாதையில் அந்த இயற்கை எழில் கொஞ்சி கொண்டிருந்த ஊரை ரசித்து கொண்டே நடக்க ஆரம்பித்தான். சற்று தூரத்தில் ஒரு முதியவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு எதிரே வர அவரை விசாரித்து கொண்டு ஊருக்குள் சென்றான். 4 வீதிகள் கொண்டிருந்த அந்த கிராமத்தின் நடுவே கோவில் கம்பீரம் அழகுடன் நின்று கொண்டிருந்தது. ஒரு வீதியில் சிறிய பள்ளிக்கூடம் இருக்க அதன் உள்ளே பிள்ளைகளின் கூச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது. அதற்கு எதிரே சிறிய மளிகை கடை ஒன்று இருக்க அதன் வெளியே பலவிதமான வண்ண வண்ண பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட சிப்ஸுகள் தொங்கிக் கொண்டிருந்தது. வீதிகளில் அவ்வளவாக ஜன நடமாட்டம் இருப்பதாக தெரியவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் என யாரோ ஒருவர் சென்று கொண்டிருக்க அவர்களிடம் கந்தன் வீட்டு விசாலத்தை விசாரிக்கலாம் என்று இளங்கோ அருகில் செல்ல அவர்கள் அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு கடகடவென விலகி சென்றனர். இதை கவனித்த இளங்கோவிற்கு ஒரு புறம் சிரிப்பாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் கவலையாக இருந்தது. என்ன இது, கந்தன் சார் வீடு எங்கன்னு தெரியல. போனும் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இங்க யாரையாவது விசாரிக்கலான்னா என்னவோ என்னை வேட்டு கிரகத்துல இருந்து வந்த ஆளை போல பார்த்துட்டு ஓடுறாங்க. இப்ப எப்படி சார் வீட்டை கண்டுபிடிக்கிறது என்று அவன் யோசித்து கொண்டிருக்கையில், தம்பி, யாருப்பா வேணும் என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. டக்கென அவன் திரும்பி பார்க்க அந்த கடையில் சிப்ஸ் பாக்கெட்டுகளின் நடுவில் இருந்து ஒரு பெண்ணின் முகம் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. இளங்கோ உற்சாகத்தோடு அங்கு சென்று, அம்மா, நான் இங்க கந்தன் சார் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியல. ஏன்பா, போன் இருந்தா போட்டு பார்க்க வேண்டியது தானே? அவர் வந்து கூட்டிட்டு போறாரு இல்ல? இல்லம்மா, போன்ல சார்ஜ் இல்ல. அதுதான் யாரையாவது அட்ரஸ் கேட்கலன்னா எல்லாரும் நின்னு கூட பேசாம போயிட்டே இருக்காங்க. ஆமாப்பா, இந்த ஊரு ஜனங்க அப்படிதான். புது ஆளுங்க யாரையாவது பார்த்தா மறண்டு ஓடுவாங்க. ஏன் அப்படி? அது ஒன்னும் இல்ல கண்ணு, நீ வேற பார்க்க படிச்ச புள்ள போல டிப்டாப்பா இருக்கியா? ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டுப்புட்டேன்னு வெய்யே, அதுங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. அப்புறம் அசிங்கமா போயிடும். அதுதான் நமக்கு எதுக்கு வம்புன்னு ஓடுதுங்க என்று சிரித்தாள். அவளது யதார்த்தமான பேச்சை கேட்டு இளங்கோவும் சிரிக்க, ஆமா, இப்பெல்லாம் சின்ன சின்ன கிராமத்துல இருக்கிறவங்க கூட எவ்வளவோ முன்னேறி இருக்காங்க. சிட்டில இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாத விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியுது. இன்னுமா இந்த கிராமம் இப்படி இருக்கு என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தான். ஆமா சார், இது இன்னும் 1960 இருக்கு என்று கூறிக்கொண்டு அங்கு பசுமாட்டை ஓட்டி கொண்டு வந்தாள் ஒரு இளம்பெண். அவளை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றான் இளங்கோ. அப்பா, என்ன இவ பொண்ணா இல்ல தேவலோகத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே ரம்பா ஊர்வசின்னு, அது போல யாராவதா? இவ்வளவு அழகா இருக்காளே என்று அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்த இளங்கோவை, என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? இது என் பொண்ணுதான், பேர் இந்திரா. அழகான பேருதான் என்று முனறினான். என்னது என்று அந்த பெண் அவனை சிரித்து கொண்டே பார்க்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லை என்று தடுமாறினான் இளங்கோ. ஏய் இந்திரா, இந்த தம்பி நம்ம கந்தன் வீட்டுக்கு வந்திருக்கு. வழி தெரியாம முழிச்சிட்டு நின்னது. நான் தான் கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருந்தேன். நீ இந்த தம்பிய நம்ம கந்தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ என்றாள் அவளது தாய். அம்மா, இப்பதான் அவர் அவங்க சம்சாரம் ராதா எல்லாரும் கோயிலுக்கு போனாங்க. நான் வரும்போதுதான் பார்த்தேன். அப்படியா? என்ன விசேஷம்? ராதாக்கு பிறந்த நாளாம். ஓஹோ, அப்ப சரி தம்பி, நீ இப்படி கொஞ்ச நேரம் உக்காந்துக்க. அவங்கதான் கோயிலுக்கு போயிருக்காங்களாமே, வர நேரம் ஆகும். அது வரை நீ வாசல்ல தான் உக்காந்துருக்கணும். அதுக்கு இங்கேயே இருந்துட்டு போவ. இந்த கலரக்குடி என்று ஒரு கலர் சோடாவை உடைத்து கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டு அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தான் இளங்கோ. சரிம்மா, நான் போய் மாட்டை பின்னாடி கட்டிட்டு வரேன். சார், நீங்க இங்கே இருங்க, நான் போய் மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் என்று கூறிவிட்டு மாட்டை அந்த கடையின் பின்பக்கம் ஓட்டி சென்றாள் இந்திரா. இளங்கோ சோடாவை குடித்து கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தான். அப்பா, என்ன அழகா இருக்கா!
நாம பொண்ணு பார்க்க வந்த ராதாவும் இவ்வளவு அழகா இருப்பாளா? ச்சே, என்ன இது? இப்படிலாம் நம்ம புத்தி அடகுடமா யோசிக்குது. தப்பு தப்பு. இப்படிலாம் மனசை அலைய விடக்கூடாது. அந்த கந்தன் சார் ரொம்ப நல்லவரு. ஆபீஸ்ல எனக்கு சீனியர். எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு. அவ்வளோ ஏன், அனாதையான என்ன அவருதான் ஆதரிச்சு தங்க வீடெல்லாம் பார்த்து கொடுத்தாரு. இப்ப என் வாழ்க்கைக்கும் வழியை கட்ட ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவருக்கு போன மாசம் வேலை பண்ருட்டிக்கு மாத்தலாகி வரும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சார், என்னை விட்டு நீங்க போயிட்டா இனி எனக்கு இங்க யாரும் ஆதரவு இல்லைன்னு புலம்பனேன். அதுக்கு அவர் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உன்னை ஒரு குடும்பஸ்தனா ஆக்கிடுறேன், உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. அம்மா அப்பா சொந்த பந்தம்னு யாரும் இல்லாத எனக்கு யாரு பொண்ணை கொடுப்பாங்கன்னு நான் கேட்டதுக்கு, நான் கொடுக்கறேன், என் அண்ணன் பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க என்ன வர சொல்லியிருந்தாரு. இப்படி எனக்காக எவ்வளவோ செஞ்ச கந்தன் சாருக்கு நான் துரோகம் நினைக்கிறது தப்பு. அவர் பேச்சை மீறக்கூடாது என்று இந்திராவை பார்த்து கொண்டிருந்த இளங்கோ தனது பார்வையை வேறு பக்கம் திருப்பினான். தம்பி, உன் பேரு என்ன தம்பி என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் இந்திராவின் தாய். இளங்கோம்மா. அப்படியா? நல்ல பேருதான். நீ எங்கிருந்து வர்ற? நம்ம கந்தனுக்கு சொந்தமா? இல்லம்மா, அவர் என் கூட சென்னையில வேலை பார்த்தவரு. ஓ அப்படியா, ரொம்ப நல்லது. அப்ப நேத்து கந்தன் பொண்டாட்டி வள்ளி சொன்னாலே ராதாவை பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ள வராருன்னு, அது நீதானா என்று ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டு குடுகுடுவென வெளியே ஓடி வந்தாள். ஆமாம்மா, நான் தான் என்று வெட்கத்தோடு அவளை பார்த்து சிரித்தான். என்ற ஆசா, அந்த ராதா பொண்ணு கொடுத்து வச்சவதான் என்று அவனுக்கு திருஷ்டி கழித்தாள். அவளது கள்ளம் கவடம் இல்லாத பேச்சு செயல் அனைத்தும் அவள் மீது அவனுக்கு ஒரு மரியாதையை கொடுக்க, ஆமா, நீங்க எங்க இருக்கீங்கம்மா? உங்க பேர் என்ன என்று அன்போடு அவளை பார்த்தான். என் பேரு சாவித்ரிப்பா. நாங்க கந்தன் வீட்டு பக்கத்துல தான் இருக்கோம். அப்படியா? ஆமாப்பா. அந்த காலத்துல கந்தன் அம்மா அப்பா எங்க மாமனார் மாமியார் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகினவங்க. அந்த ராதாவோட அம்மா அப்பாவும் தங்கம். பாவம், இந்த குழந்தைய அனாதையா விட்டுட்டு ரெண்டும் போய் சேர்ந்துடுச்சுங்க. ஏன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை கண்ணு. அப்பெல்லாம் இங்க யார் வீட்லயும் டிவிலாம் இருக்காது. நாங்கெல்லாம் படம் பார்க்கணும்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற டென்ட் கொட்டாய்க்கு தான் போவோம். அது போல ஒரு வாட்டி புது படம் பார்க்க ஆசையா புருஷனை பொண்டாட்டியும் ராத்திரி ஷோக்கு போனாங்க. அப்ப எவனோ பீடியை குடிச்சிட்டு அதை வீசி எறிய கொட்டாயில தீ பிடிச்சிடுச்சு. அந்த தீயில நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இறந்துட்டாங்க. சில பேர் தள்ளு முள்ளுல இறந்துட்டாங்க. அப்படி தீயில மாட்டி ராதாவோட அப்பாவும் இறந்துட்டாரு. புருஷன் தன்னை கண்ணெதிர்க்கவே கருகி விழறத பார்த்தா அவங்க ஆத்தாளுக்கு புத்தி பதிலிச்சு போயிடுச்சு. அன்னில இருந்து விட்டத்தையே வெறிக்கா பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருப்பா. ராத்திரி ஆனா திடீர்னு கத்திக்கிட்டே ஓடுவா. கொஞ்ச நாள்ல அவளை எல்லாரும் பைத்தியம் அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் இந்த ராதா பொண்ணு கலங்கி நின்னுடும். அப்ப இந்த கந்தனும் அவங்க சம்சாரம் வந்தான் போய் அவளை கூட்டிட்டு வருவாங்க. ஒவ்வொரு நாள் அவங்க மாமியார் போவாங்க. அப்புறம் இந்த கந்தனுக்கு சென்னையில வேலை கிடைச்சி போயிடவே பொம்பளைங்க தனியா அவளை சமாளிக்க முடியாம அவதிப்பட்டாங்க. அப்படிதான் ஒரு நாள் யாருக்கும் தெரியாம போய் கிணத்துல விழுந்துட்டு இருக்கு. யாரும் பார்க்காம விட்டுட்டு இருக்காங்க. மறுநாள் பார்த்து தூக்கி அப்புறம் எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த புள்ள ராதாவை அவங்க அப்பத்தாவும் சித்தப்பா சித்தியும் தான் வளர்த்தாங்க. அந்த புள்ளையும் அவங்க கிட்ட உயிரா இருக்கும். அவங்களும் தங்களுக்கு பிள்ளைங்க இல்லாததால இதையே தன்னோட பிள்ளையா வளர்க்குறாங்க. பிள்ளைக்கு ஆயுசு கெட்டி. அதனாலதான் அன்னைக்கு அவங்க ஆத்தா அப்பன் கூட படத்துக்கு போகல, அவங்க அப்பத்தா கூட இருந்துருச்சு. அதனால பொழைச்சிது. ஆனா புள்ள குணத்துல தங்கம். +2 வரை படிச்சிருக்கு. நம்ம இந்திரா கூட தான் படிச்சுது. ரெண்டும் ஒன்னாதான் பள்ளிக்கூடம் போகுங்க வருங்க. ரெண்டும் ரொம்ப சிநேகம்பா என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, சரிம்மா, நான் போய் அவரை விட்டுட்டு வரேன், அவங்க வந்துட்டு இருப்பாங்க என்று கூறிக்கொண்டு கையை தனது முந்தானையில் துடைத்து கொண்டு அங்கு வந்தாள் இந்திரா. சரிம்மா, பார்த்து பத்திரமா விட்டுட்டு வா என்று சாவித்திரி அவர்களை வழி அனுப்ப, வாங்க சார் என்று அவனது பையை எடுத்து கொண்டாள் இந்திரா. ஏன், நான் எடுத்துக்கிறேன், பரவாயில்ல கொடுங்க என்றான் இளங்கோ. பரவாயில்ல சார், அதுதான் தோல்ல ஒரு பை மாட்டியிருக்கீங்களே, இதை நான் எடுத்துக்கிறேன் வாங்க என்று அவள் கடகடவன நடக்க அவளை பார்த்து கொண்டே அவனும் நடக்க ஆரம்பித்தான். அவள் வழியில் அந்த ஊரை பற்றியும் அந்த மனிதர்கள் பற்றியும் ஏதேதோ கலகலப்பாக பேசி கொண்டு வர அதில் ஒன்றும் அவனது மனம் செல்லவில்லை. அவளின் யதார்த்தமான பழக்க வழக்கங்களை ரசித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தான்.
முல்லைக்குடி படர்ந்திருந்த ஒரு அழகான வீட்டின் முன்பு வந்து நின்ற இந்திரா, தோ இதுதான் சார் ராதா வீடு. ஏ ராதா, ராதா இங்க பாருடி, உங்க சித்தப்பாவை தேடிக்கிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள். ஒருத்தரா? என் பேர் இளங்கோன்னு இப்பதானே சொன்னேன் என்றான் இளங்கோ குறும்பாக அவளை பார்த்து. சரி, அதுக்காக இளங்கோ வந்திருக்காருன்னா பட்டுன்னு தலையில் அடிச்சது போல சொல்ல முடியும்? அதுதான் அப்படி சொன்னேன் என்று சிரித்தாள் இந்திரா. அது சரி என்று அவன் தலையை ஆட்டி கொண்டிருக்க, ஏய் இளங்கோ பாப்பா, நான் காலையிலிருந்து உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு இருக்கு என்று பரபரப்பாக அவனை அழைத்து கொண்டு வாசலுக்கு ஓடி வந்தார் கந்தன். அதற்கு இளங்கோ பதில் சொல்வதற்குள், அவரோட போன்ல சார்ஜ் இல்லையா என்றாள் இந்திரா. அவளை இருவரும் சிரித்து கொண்டே பார்க்க, ஹே வாயாடி, நீதான் இவரை இங்க கூட்டிட்டு வந்தியா என்று அவள் கையில் இருந்த பேக்கை வாங்கினார். ஆமா, பின்ன திரு திருன்னு ஊர் நடுவுல முழிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாரு. அம்மா தான் என்ன எதுன்னு விசாரிச்சு என்னை கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லிச்சு. சரி நான் போறேன். ஆமா ராதா எங்க? அவ சித்தி கூட பலகாரம் செஞ்சிட்டு இருக்கா, உள்ள வா சாப்பிடலாம். பரவாயில்ல, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு எடுத்து வைக்க சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டு உனக்கு எடுத்து வைக்க மாட்டாளா வாயாடி என்று கூறி சிரித்து கொண்டு அங்கு வந்தாள் கந்தனின் மனைவி வள்ளி. சரி சரி, நான் போயிட்டு வரேன் என்று இந்திரா சிட்டாக அங்கிருந்து ஓட, சரியான குறும்புக்காரி என்று சிரித்து கொண்டே, இளங்கோ இதுதான் என் ஒய்ஃப் வள்ளி என்று அறிமுகம் செய்தார் கந்தன். இளங்கோ அவளை கையெடுத்து வணங்க அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே, வாங்க தம்பி உள்ள வாங்க, உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் என்று அவனை உள்ளே அழைத்தாள். நான் முன்னாடியே வந்துட்டம்மா, நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா இந்திரா சொன்னாங்க, அதுதான் அவங்க கடையிலேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அப்படியா தம்பி, இன்னைக்கு ராதாக்கு பிறந்த நாள், அதுதான் அர்ச்சனை பண்ண போயிருந்தோம். நீங்க வந்துட்டா எல்லாரும் ஒன்னா போலான்னு இருந்தோம், போன் போட்டா போகல, அதுதான் நீங்க எங்க இருக்கீங்களோ என்னவோன்னு நாங்க கிளம்பி போயிட்டு வந்துடலான்னு போனோம் என்று அவனை சோஃபாவில் அமர வைத்து விட்டு, இருங்க தம்பி தண்ணி கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். பாப்பா இப்படி உக்காரு, பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? எங்க ஊரு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஆனா வெளி உலகத்துல எவ்வளவோ டெவலப் ஆகியும் இங்க இருக்கிற ஜனங்க இன்னும் டெவலப் ஆகாம இருக்காங்க, அதுவும் ஒரு விதத்துல அழகா தான் இருக்கு என்று சிரித்தான். ஆமா ஆமா என்று கந்தனம் சிரிக்க, அப்பொழுது செக்க சிவந்த இரு கரங்கள் பலகாரங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட தட்டை கொண்டு வந்து அவன் முன்பு நீட்டியது. இளங்கோ டக்கனை நிமிர்ந்து பார்க்க, ராதா அமைதியாக சிரித்து கொண்டே, எடுத்துக்கோங்க என்றாள். என்னது இது, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ரொம்ப அழகாதான் இருப்பாங்களா என்று அவன் மனதில் ஓடியது. எடுத்துக்கோங்க என்று மீண்டும் அவள் சிரித்து கொண்டே மெதுவாக கூற, டக்கன சுய நினைவுக்கு வந்த இளங்கோ அவள் கையில் இருந்த தட்டை வாங்கி கொண்டான். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்றவன் கூறியதும், தேங்க்ஸ், நீங்க பலகாரம் சாப்பிடுங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். அவளது இயல்பான பேச்சை கவனிக்கும் போது இளங்கோவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இளங்கோ, ராதாவை அப்படி பாக்குற? இல்ல, சாதாரணமா பொண்ணுங்க தன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னா அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெக்கத்தோட எதிர்க்கவே வர கூச்சப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க ரொம்ப கேஷுவலா இருக்காங்க, அதுதான். அது ஒண்ணு இல்லை இளங்கோ, ராதாக்கு இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க நீ வரேன்னு தெரியாது. நானும் வள்ளியும் கூட அவகிட்ட எதுவும் சொல்லல. ஆனா அந்த சாவித்திரி அம்மா சொன்னாங்களே. ஓ அதுவா, அவங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் எங்க வீட்டுல ஒருத்தர் போல. இப்பத்திக்கு எங்க ரெண்டு வீட்டுக்கும் அவங்கதான் பெரியவங்க. அதனால தான் நாங்க எந்த நல்லது செஞ்சாலும் அவங்க கிட்ட சொல்லுவோம். மற்றபடி வேற யாருக்கும் தெரியாது, ஏன் இந்திராவுக்கு கூட தெரியாது. ஓ அப்படியா? ஆமாப்பா, நீங்க 2 நாள் தங்கி இயல்பா பழகு, ராதாவோட குணத்தை பாரு, அப்படியே எங்க ஊரையும் சுத்தி பாரு. உனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம கல்யாண பேச்சு பேசலாம், அப்ப நம்ம ராதா கிட்ட சொல்லிப்போம். அதை விட்டு ஏதோ 10 நிமிஷம் அவளை நீ பார்த்துட்டு அவளும் உன்கிட்ட 2 வார்த்தை பேருக்கு பேசிட்டு நீ ஏதோ ஒண்ணு நினைக்க அவ ஒண்ணு நினைக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அதுல ஏதாவது குறை வந்தா பின்னாடி பிரச்சனை ஆகிடும். அதுக்கு தான் சொல்றேன், உனக்கு ராதாவை பிடிச்சிருந்தா நீ எங்க வீட்டு மாப்பிள்ள ஆகலாம், இல்ல விருந்தாளியே இருந்துட்டு போனேன்னு அவன் நினைச்சுப்பா. இதனால யாருக்கும் சிரமம் இல்லை. ஏன்னா உனக்கு ஏதோ உதவி செஞ்சுட்டு நான் என் பொண்ணை உன் தலையில கட்டிட்டேன்னு நீ நாளைக்கு நினைக்க கூடாது என்று சிரித்தார். சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை,
எனக்கு இந்த ஊரு, இந்த ஜனங்க, உங்க குடும்பம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, எழுந்து குளிச்சுட்டு டிஃபனை சாப்பிட்டு வா. அப்படி ஊரை சுத்தி பார்த்துட்டு வருவோம் என்று கந்தன் எழுந்து கொள்ள இளங்கோவும் எழுந்து கொண்டான். இதற்குள் உள்ளிருந்து டவலுடன் வந்த ராதா, இந்தாங்க, பின்னாடி பாத்ரூம்ல தண்ணி வளவிட்டேன், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, சோப்பெல்லாம் கூட எடுத்து வச்சிருக்கேன் என்று அவள் கையில் இருந்த டவலை நீட்டினாள். பரவாயில்லையே, வேலையெல்லாம் நல்லா பொறுப்பா சுறுசுறுப்பா செய்வா போல இருக்கு என்று நினைத்து கொண்டே அவள் கையில் இருந்த டவலை வாங்கி கொண்டான். இதற்குள் அவன் பேகுகளை எடுத்துக்கொண்டு மாடியில் இருக்கும் அறைக்கு சென்றாள் ராதா. அவளை பார்த்து கொண்டே தோட்டத்திற்கு சென்றான். குளித்துவிட்டு வள்ளியும் ராதாவும் பரிமாறிய டிஃபனை சாப்பிட்டு முடித்த கந்தனும் இளங்கோவும் ஊரை சுற்றி பார்க்க கிளம்ப அதற்குள் அவர்களுக்கு மதிய உணவு தயார் செய்தனர் இருவரும். அந்த அழகான ஊரில் தங்களுக்கு இருக்கும் நிலங்கள், தாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, தங்களது மூதாதையர் அனைவரையும் பற்றி கூறிக்கொண்டே வந்த கந்தனை ஆவலாக பார்த்து கொண்டு அவர் கூறுவதை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டு வந்தான் இளங்கோ. மதியம் அவர்களுக்கு வள்ளியும் ராதாவும் சாப்பாடு பரிமாற பார்த்து பார்த்து ராதா பரிமாறும் அந்த ருசியான சாப்பாட்டை ஒரு கை பார்த்தான் இளங்கோ. அன்று இரவு நிலா வெளிச்சத்தில் மாடியில் உலாத்தி கொண்டிருந்தான் இளங்கோ. அந்த பூரண சந்திரன் அவன் மதியை தன் வயமாக இழுத்து கொண்டிருந்தது. அன்று அவனது மனது எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தது. அவன் அமைதியாக அந்த கயிற்று கட்டிலில் வந்து அமர்ந்தான். அவன் மனதில் அப்படி அவன் யோசித்துக் கொண்டிருந்தது ராதாவை பற்றித்தான். அப்பா, என்ன அழகா அடக்கமா இருக்கிறா, நம்ம கிட்ட என்ன இயல்பா பழகுறா. அது சரி, நான் அவளை பொண்ணு பார்க்க வந்தவன்னு தெரிஞ்சா இப்படி நம்ம கிட்ட கேஷுவலா பழகுவாளா? நல்ல பொண்ணு, ஆனா பாவம், அம்மா அப்பா இல்லாதவ. ஆனாலும் நம்மளை போல இல்ல, அவளுக்குன்னு அம்மா அப்பா போல சித்தப்பா சித்தி இருக்காங்க. நமக்கு அது கூட இல்ல. இன்னைக்கு அவதான் சமைச்சான்னு சொன்னாங்க. அப்பா, என்ன ருசியா சமைக்கிறா. வாழ்நாள் பூரா இப்படி ஒரு ருசியான சாப்பாடை சாப்பிட போறத நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் இப்படிதானா? ரொம்ப யதார்த்தமா பழகுறாங்க. ஆமா, நம்ம ராதாவோட அழகு குணம் இதை பத்தி யோசிக்கிறோமே, அந்த இந்திரா பொண்ணு மட்டும் என்ன இவளுக்கு குறைச்சலா? அவளும் பேரழகிதான். ஆனா 2 பேர் அழகு குணத்துல சில வித்தியாசங்கள் இருக்கு. ராதா பெருந்தன்மையா இருக்கா, அவ வயசுக்கு ஏத்த சுட்டித்தனத்தோட இருக்கா. இவ மஞ்சள் கலந்த சிகப்பு நிறம், இந்திரா ரோஜா இதழ் போல ரோஸ் கலரா இருக்கா. 2 பேரும் ஒரே ஹைட்டு தான். அவளும் பாவம்தான், அவங்க அம்மா விட்டா யாரும் இல்ல போல இருக்கு என்று இருவரையும் ஒப்பிட்டு பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டிருந்த இளங்கோவிற்கு இடையிடையே தான் ஏன் இப்படி ராதாவை பெண் பார்க்க வந்து விட்டு இந்திராவை பற்றி நினைக்கிறோம் என்ற எண்ணமும் அவனுக்கு வந்து கொண்டிருந்தது. அவன் நினைவுகளை கலைப்பது போல் வீல் என்று யாரோ அலறும் சத்தம் கேட்டு கடகடவென சத்தம் வந்த திசையில் ஓடி கீழே எட்டி பார்த்தான். பக்கத்து வீட்டில் ஒரு இளம் பெண் எதையோ பார்த்து அலறி கொண்டு ஓட அவளை பிடிப்பதற்காக அவளது தாய் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தாள். சற்று உற்று பார்த்த இளங்கோ அது இந்திராவும் சாவித்திரியும் என்று தெரிந்து கொண்டு கடகடவென படிகளில் இறங்கி கீழே ஓட இதற்குள் கந்தனும் வள்ளியும் பக்கத்து வீட்டிற்கு ஓடிக்கொண்டிருந்தனர். ராதா கையில் எதையோ எடுத்து கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாள். அவர்கள் பின்னால் இளங்கோவும் செல்ல உள்ளே இந்திரா கீழே விழுந்து புரண்டு கொண்டிருக்க அவளது உடல் ஆடிக்கொண்டிருந்தது. வாயில் நுரை தள்ளி அவள் கண்கள் மேலே சொருகி கொண்டிருந்தன. சாவித்ரி அழுது கொண்டு அவளை பிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்க வள்ளி டக்கன சென்று அவளை பிடித்து கொண்டாள். இதற்குள் ராதா கையில் இருந்த இரும்பை அவளிடம் கொடுக்க அந்த இரும்பை பிடித்து கொண்ட இந்திராவிற்கு சிறிது சிறிதாக அந்த வலிப்பு நிற்க அவள் மெதுவாக மயங்கி சாய்ந்தாள். கந்தன் உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்தான். ராதா அதை வாங்கி அவளை மடியில் போட்டுக்கொண்டு அவள் கன்னத்தை தட்டி வாயில் தண்ணீர் ஊற்ற சிறிது குளித்துவிட்டு மீண்டும் அவள் மீது சாய்ந்தாள். பிறகு கந்தனும் இளங்கோவும் அவளை மெதுவாக தூக்கி கொண்டு போய் உள்ளே கட்டிலில் படுக்க வைத்தனர். ராதா அவள் அருகில் அமர்ந்து கொள்ள அனைவரும் வெளியே வந்தனர். அழுது கொண்டிருந்த சாவித்திரியின் கைகளை பிடித்து கொண்ட வள்ளி, என்னம்மா இது, எல்லாம் தெரிஞ்சோம் நீங்க இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அழலாமா? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அவளை சமாதானம் செய்தாள். அவளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் இப்படி வரும்போதெல்லாம் அவ படுற அவசியம் என்னால பார்க்க முடியலம்மா. 1000 இருந்தாலும் பெத்த வயிறு புள்ள துடிக்கும் போது கலங்கி போகுதே என்று கதறினாள். காலையில் கலகலப்பாக தன்னிடம் பேசி சிரித்து கொண்டிருந்த சாவித்ரி இப்பொழுது கலங்கி நிற்பதை பார்க்க இளங்கோவிற்கு சங்கடமா இருந்தது. சார், என்ன இந்திராக்கு ஏன் இப்படி ஆகுது?
எப்ப இருந்து இது போல இருக்கு என்றான் கந்தனை பார்த்து. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு இப்படி ஒரு வலிப்பு வரும். நல்லா தான் இருப்பா. திடீர்னு எதனா பார்த்து பயந்தாலோ இல்ல மனசு சங்கடப்பட்டாலோ இப்படி ஆகிடும். அப்படியா? ஆமா தம்பி. இப்ப வெளியில அந்த கொடியில ஏதோ பாம்பை பார்த்தா போல இருக்கு. அதை பார்த்து அலறிக்கிட்டு உள்ள வந்தா. நான் பின்னாடியே ஓடி வரத்துக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அடக்கடவுளே, நீங்க டாக்டர் கிட்ட இத காட்டலியா? காட்டாம என்ன தம்பி, சின்ன வயசுலயே கொண்டு போய் அவங்க அப்பா எல்லா டாக்டர் கிட்டயும் காட்டிட்டாரு. அவங்க எல்லாரும் ஒன்னா ஒரே மாதிரி தான் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? இது மனசு சம்பந்தப்பட்டதான். இப்ப சின்ன பொண்ணு தானே, போக போக சரியாகிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா முன்ன போல இல்லைன்னாலும் எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி அவளுக்கு ஆகும். அப்பெல்லாம் குழந்தை துடிச்சிடுவா, ரொம்ப சோர்ந்துடுவா. போன வாட்டி நம்ம டவுனுக்கு புதுசா ஏதோ டாக்டர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. நானும் இவளை கூட்டிட்டு போனேன். அப்ப அவர் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டு இது ஒன்றும் பெரிய வியாதிலாம் இல்லை, கல்யாணம் ஆனா சரியா போயிடும்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி குறை உள்ள பொண்ணை யாரு கட்டிப்பா தம்பி? நல்லா இருக்கிற பொண்ணுங்களை கட்டிக்கவே 1000 வாட்டி யோசனை பண்றவங்க இந்த வலிப்பு உள்ள பொண்ணை கட்டிக்க முன்னுக்கு வருவாங்களா? கல்யாணம் ஆனா சரியா போயிடும்னு சொன்னா நம்ப மாட்டேன்றாங்க. டாக்டருங்களுக்கு என்ன எதனா சொல்லுவாங்க, அவங்க பேச்சு கேட்டு இவளை கட்டிட்டு போயிட்டு அப்புறம் குணமாகலன்னா யாரு காலம் பூரா அவதிப்படுறதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே நான் ஏதேதோ சொல்லி அவங்கள சரி கட்டி கூட்டிட்டு வந்தா இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க அவளுக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்கிறது போல அவங்க கிட்ட திரிச்சு விட்டுடுதுங்க. அவங்களும் அதை நம்பிக்கிட்டு பயந்து போயிடுறாங்க. எனக்கும் வயசாகிட்டே போகுது, எங்களுக்கு வேற துணையும் கிடையாது. நானும் கண்ணை மூடிட்டா இவ என்ன பண்ண போறாளோ என்று ஓவென அழ ஆரம்பித்தாள் சாவித்ரி. கவலைப்படாதீங்கம்மா, அவளுக்குன்னு ஒருத்த இனிமேல பிறக்க போறான். எப்போ பிறந்திருப்பான், கண்டிப்பா அவன் வருவான். அவளுக்கு இருக்கிற குறைய ஏத்துக்கிட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பான். அவளும் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா குணமாகிடுவா. நீங்க பார்க்கதான் போறீங்க என்று வள்ளியும் கந்தனும் அவளை சமாதானம் செய்ய இளங்கோ அமைதியாக உள்ளே எட்டி பார்த்தான். காலையில் பூத்து குலுங்கி கொண்டிருந்த ரோஜா மாலை தலை சாய்ந்து வாடியிருப்பதை போல் கட்டிலில் இந்திரா சோர்வாக படுத்து கொண்டிருக்க, வெளியே தனது தாய் புலம்புவதை கேட்டு அவள் கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. ராதா அவள் அருகில் அமர்ந்து கொண்டு அவளை சமாதானம் செய்வது போல் கண்களை ஆதரவாக துடைத்துக் கொண்டிருந்தாள். இரவு வாசலில் கந்தனும் இளங்கோவும் பேசிக் கொண்டிருக்க ராதாவும் வள்ளியும் சாவித்திரி வீட்டிலிருந்து உள்ளே வந்து கொண்டிருந்தனர். பாவம், அந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா, சுட்டியா இருக்கா. ஆனா அவளுக்குள்ள இப்படி ஒரு வியாதியா? என்னால நம்ப முடியல சார். காலையில நான் அவளை பார்க்கும்போது கூட இப்படி ஒரு குறை வைக்கிட்டு இருக்குமென்னு நினைச்சு கூட பார்க்கல என்று ஆச்சரியத்தோடு கூறினான் இளங்கோ. என்ன பண்றது இளங்கோ, எல்லாம் தலையெழுத்து, பாவம். இல்ல சார், அந்த பொண்ணுக்கு முறையா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாக வாய்ப்பு இருக்கு. சென்னையில இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. சரிப்பா, ஆனா அந்த சாவித்திரி அம்மாக்கு அங்கெல்லாம் யாரையும் தெரியாது. நாம உதவி செய்யலன்னா நம்ம வேலையை விட்டுட்டு அவங்க கூட இருக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. அவங்க சொல்றது போல அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவன் தான் இதை செய்ய முடியும். யாரு கண்டது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு சரியானாலும் ஆகலாம் இல்ல. ஏற்கனவே டாக்டர் தான் சொல்லி இருக்காரே. ஆனா இவளை யாரு கட்டிக்க முன்னுக்கு வருவா? ஏன் சார், அவளுக்கு என்ன குறைச்சல்? நல்ல அழகு குணம் எல்லாமே இருக்கு. இவளை வேண்டான்னு யாராவது சொன்னா அவனுக்கு தான் கொடுத்து வைக்கலன்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு இப்படி ஆகியிருந்தா அதுக்காக அவளை விட்டுட்டு போயிடுவானா? நாம எல்லா பக்கமும் யோசிக்கணும் சார். ஒரு பொண்ணுக்கு இருக்கிற குறைய மட்டும் பெருசா எடுத்துக்க கூடாது, அவ குணத்தையும் பார்க்கணும் என்றவன் பட்டென கூற, அப்பொழுதுதான் ராதா உள்ளே சென்றது ஞாபகம் வந்து டக்கன அமைதியாகினான். சரிப்பா, நீ போய் படுத்துக்க, காலையில எழுந்து நம்ம கோவிலுக்கு போலாம் என்று கூறிவிட்டு கந்தன் உள்ளே செல்ல இளங்கோ மாடிக்கு சென்று கட்டிலில் படுத்து கொண்டான். வெகு நேரம் அவனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. இந்திராவை பற்றிய நினைவுகளே அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. பாவம், அந்த பொண்ணு தங்க செல போல இருக்கா, குழந்தை மனசு. ஆனா அவளுக்கு இப்படி ஒரு குறையா? ஆனா நான் வேற பட்டுன்னு அவளை பத்தி என் அபிப்பிராயத்தை சொல்லிட்டேன். கந்தன் சார் தப்பா எடுத்துக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா உள்ள இருந்து ராதா இதை கேட்டிருப்பாளா? நாளைக்கு அவளை நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கதா கந்தன் சார் சொன்னா என்ன தப்பா எடுத்துப்பாளா? நம்ம எதிர்க்கவே வேற ஒரு பொண்ணை இப்படி பேசுறார என்ன எதுனா நினைப்பாளா?
ஆனா அதுக்காக பாவம் அந்த இந்திராவை பத்தி நாம எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? சரி, எதுவானாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அவன் யோசித்து கொண்டே படுக்க காலை சுர்ரென்று கதிரவனின் ஒளி அவன் முகத்தில் பட்டதும் கண்களை கசக்கி கொண்டெழுந்தான். அடடா, ரொம்ப நேரம் தூங்கிட்டனா? காலையில கோவிலுக்கு போகணும்னு சார் சொன்னாரு, வந்து எழுப்ப கூட இல்ல. ஒருவேளை மறந்துட்டாரா என்று யோசித்து கொண்டு கடகடவென கீழே இறங்கினான். பாதிப்படியில் அவன் இறங்கி கொண்டிருக்க அங்கே ராதாவும் கந்தனும் பேசிக் கொண்டிருந்தது அவன் காதில் விழுந்தது. சித்தப்பா, என்ன சித்தப்பா, அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காருன்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் அப்பவே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பனே. இப்ப என்னம்மா செய்யறது? சும்மா இருந்தவனையும் நான் உசுப்பேத்தி பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டேன். அவனும் இங்க வந்து உன்னை பார்த்துட்டு பிடிச்சது போலதான் நடந்துக்கிறான். பாவம், யாரும் இல்லாத அனாதை பையமாவன். தனக்கு ஒரு குடும்பம் கிடைக்க போற சந்தோஷத்துல அவன் இருக்கும்போது இப்ப போய் நான் எப்படி என் பொண்ணு எங்க அக்கா பையனை விரும்புறான்னு சொல்றது? அதுக்கு என்ன சித்தப்பா செய்யறது? நான் சின்ன வயசுல இருந்து குமார் மாமாவை தான் விரும்புறேன். இப்ப திடீர்னு இவருக்காக மனசை மாத்திக்க முடியுமா? அதுக்கு இல்லம்மா, நீ அந்த குமார விரும்புறன்னு எனக்கு லேசா சந்தேகம் வந்திருந்தாலும் நான் இவனை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் அடிச்சிட்டு இருக்கிறதால நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. இல்லைன்னா எங்க அக்கா கிட்ட சொல்லி எப்போ உங்க கல்யாணத்தை முடிச்சிருப்பனே. சரி சித்தப்பா, நீங்களே அவர்கிட்ட பக்குவமா சொல்லிடுங்க என்று உள்ளே சென்றாள் ராதா. அவள் சென்றதும் அமைதியாக கீழே இறங்கி வந்த இளங்கோவை பார்த்த கந்தன் தர்ம சங்கடத்துடன், இளங்கோ வாப்பா, எப்ப வந்த என்றார் படபடப்பாக. நான் அப்பவே வந்துட்டேன் சார் என்றான் அமைதியாக. தம்பி, நானும் ராதாவும் பேசிட்டு இருந்தத கேட்டேன் சார். இளங்கோ சார், இதுல என்ன இருக்கு? நாம நினைக்கிறது எல்லாம் நடந்துடுதா? எல்லாமே நல்லதுக்கு தான். அதனால எது நடந்தாலும் ஏத்துக்கணும். அதுதான் என்னோட பாலிசி. நீங்க சொன்னது போல நான் அந்த வீட்டு விருந்தாளியா இங்க இருந்ததா நினைச்சுக்கிறேன். அப்ப நான் ஊருக்கு கிளம்புறேன் சார் என்று உள்ளே சென்று குளித்து சாப்பிட்டு விட்டு வள்ளி ராதாவிடம் கூறிவிட்டு ஊருக்கு புறப்பட்டான். அனைவரும் அவனை வழி அனுப்ப வெளியே வர பக்கத்து வீட்டை பார்த்து இளங்கோ, சார், நான் போய் இந்திராவை பார்த்துட்டு அப்படியே அந்த சாவித்திரி அம்மா கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்புறேன் சார். பாவம், நான் இங்க வந்ததும் அவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. ஆமா, நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு போறதுதான் நல்லது. ரெண்டு பேரும் உள்ளதான் இருக்காங்க, வாங்க என்று அவனை அழைத்து சென்றாள் ராதா. அவர்கள் பின்னால் வள்ளியும் கந்தனும் சென்றனர். உள்ளே சாவித்திரி சமைத்து கொண்டிருக்க இந்திரா பூஜை அறையில் விளக்கை ஏற்றி கொண்டிருந்தாள். உள்ளே சென்ற அனைவரையும் பார்த்து அவளை எழுந்து வரவேற்க அவளை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றான் இளங்கோ. இதற்குள் சாவித்ரி அங்கு வர, அம்மா, இளங்கோ இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாரு, உங்ககிட்ட சொல்லிட்டு போகதான் வந்திருக்காரு என்றான் கந்தன். ஆமாம்மா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றவள் காலில் விழுந்தான். ஐயா ராசா, எழுந்திரு கண்ணு, தங்கமான புள்ள, உன் நல்ல குணத்துக்கு நீ நல்லா இருப்ப கண்ணு என்று அவனை வாரி எடுத்த சாவித்ரி, அடடா, காலில் விழுந்த புள்ளிக்கு எதனா கொடுக்கணுமே என்று பரபரப்பாக அங்கு இங்கும் பார்த்து விட்டு, இரு ராசா, இத வந்துடுறேன் என்று உள்ளே செல்ல திரும்பினாள். அம்மா, எங்க போறீங்க? காலில் விழுந்த புள்ளிக்கு எதனா கொடுக்கணும், உள்ள பீரோல இருந்து பணம் கொண்டு வரேன், இரு. அம்மா, அதை விட விலை உயர்ந்த ஒன்ன நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? அனைவரும் அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தனர். என்ன ராசா, என்கிட்ட விலை உயர்ந்தது அப்படின்னு இருக்கு, கேளு கண்ணு, கண்டிப்பா கொடுக்கறேன் என்றாள் சாவித்ரி உணர்ச்சி ததும்ப. உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா என்றான் கம்பீரமாக. அனைவரும் திடுக்கிட சாவித்திரியும் இந்திராவும் அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இளங்கோ, என்னப்பா சொல்ற என்றார் கந்தன். ஆமா சார், எனக்கு இந்திராவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லை, நான் அவளுக்கு சென்னையில நல்ல டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை குணமாக்குவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றான். தம்பி, நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்கிற, நாங்க அவ்வளோ வசதி இல்லை, உனக்கு கொடுக்க கூட எங்களுக்கு எதுவும் இல்லப்பா என்றாள் சாவித்ரி. அம்மா அப்பா இல்லாத இந்த அனாதைக்கு நீங்க ஆதரவா இருப்பீங்களா? சொல்லுங்கம்மா. அம்மாவையே பார்க்காத எனக்கு நீங்க அம்மாவா இருக்கணும், அது போதும். மற்றபடி என் பொண்டாட்டிய நான் பத்திரமா பார்த்துப்பேன் என்றான் கண்கள் கலங்க. ஐயா ராசா, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலப்பா. இதெல்லாம் அந்த ஆண்டவனோட செயல் தானே நினைக்கிறேன்.
என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். அம்மா, என்ன இது? இந்த நல்ல நீங்க அழலாமா? முதல்ல கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுங்க என்றாள் வள்ளி. ராதா இந்திராவை பார்த்து சிரிக்க அவள் வெட்கத்தால் தலையை குனிந்து கொண்டாள். அப்ப என்ன, இப்பவே பரிசம் போட்டுடுவோம் என்று இளங்கோ கையில் இந்திராவை பிடித்து கொடுத்து ஆசிர்வதித்தார் கந்தன். ஒரே மாதத்தில் இந்திரா இளங்கோ திருமணம் இனிதே நடந்தேறி அவர்களை வழி அனுப்பிய கந்தன், அப்பாடா, எல்லாம் நல்லபடியா நடந்தது. அப்ப நான் போய் எங்க அக்காவை பார்த்து பேசிட்டு நம்ம ராதா கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்துடுறேன் என்றார். எதுக்கு சித்தப்பா என்று அங்கு வந்தாள் ராதா. என்னம்மா இப்படி பேசுற? நீயும் குமாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பாதா சொன்னியே, உங்க கல்யாணத்தை பத்தி பேசி முடிக்க வேண்டாமா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நானும் குமாரும் அப்படி பழகவே இல்லை. அப்ப ஏமா அப்படி சொன்ன என்று அதிர்ந்தார் கந்தன். நம்ம இந்திராவை அந்த இளங்கோ சாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கதான். ஏமா இப்படி பண்ண? சித்தப்பா, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். எனக்கு இவர் இல்லைன்னா வேற ஒருத்தர் என்னை கட்டிக்க வருவாரு. ஆனா பாவம், நம்ம இந்திரா நிலைமை அப்படியா? அதுவும் இல்லாம அவளை எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறதும் இதை பார்த்து ஊர் ஜனங்க தப்பா பேசுறதும் கேட்டு அவங்க அம்மா கவலைப்பட்டதை விட நான் தான் நிறைய கலங்கியிருக்கேன். ஏன்னா எங்க அம்மாவையும் ஒரு காலத்துல இந்த ஊர் ஜனங்க இப்படிதான் பேசுறாங்க. எங்க அப்பா மேல உயிரே வச்சிட்டு இருந்த எங்க அம்மா அவர் போனதை தாங்க முடியாம புத்தி பேதலிச்சு போயிட்டாங்க. அந்த அன்பை புரிஞ்சிக்காத இந்த ஜனங்க எங்க அம்மா பைத்தியன்னு பட்டம் கட்டிடுச்சு. அப்பெல்லாம் நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன் தெரியுமா? கடைசியில எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை என் தோழிக்கு வரக்கூடாது. அவளை பார்த்து கலங்குற கொடுமை அந்த தாய்க்கு வரக்கூடாது. அதுக்காகத்தான் நான் குமார விரும்புறதா போய் சொன்னேன். அப்பதான் இளங்கோ என்னை மறந்துட்டு இந்திராவை கட்டிப்பாருன்னு திட்டம் போட்டேன். சரி, அவரு கட்டிக்கலன்னா என்ன செஞ்சிருப்ப? சித்தி, அவருக்கு நம்ம இந்திராவை பிடிச்சிருக்குன்றது எனக்கு அன்னைக்கு ராத்திரி அவரு சித்தப்பா கூட பேசும்போதே தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம அவரோட நல்ல மனசும் எனக்கு புரிஞ்சு போச்சு. இவரை விட்டா கண்டிப்பா நம்ம இந்திராக்கு வேற ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கவே மாட்டாரு. அதுக்குதான் அப்படி போய் சொன்னேன். அவர் அன்னைக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன்னு சொன்னதும் அதுதான் சரின்னு நானே அவரை அங்க கூட்டிட்டு போனேன். நான் நினைச்சது போல எல்லாமே நல்லபடியா நடந்தது என்று சிரித்தாள். அம்மாடி, தனக்கு வந்த வாழ்க்கைய தன்னுடைய தோழிக்காக அவன் நலனுக்காக விட்டு கொடுத்த உன்னை போல பொண்ண நான் என் வயிற்றுல பெத்தெடுக்கலையேன்னு வருத்தப்படுறம்மா என்றாள் வள்ளி. ஆமாண்டா கண்ணு, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா என்று அவளை மனதர வாழ்த்தினார் கந்தன். இத்துடன் தங்க மனசு கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இப்படியே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.